ISIயுடன் தொடர்பு. பாகிஸ்தானுக்கு கசிந்த இந்திய ரகசியங்கள். காங்கிரஸ் கமிட்டி தலைவரின் மனைவியால் சிக்கிக்கொண்ட ராகுல் காந்தி. அமித்ஷாவுக்கு போன பரபரப்பு ரிப்போர்ட். களமிறங்கும் மத்திய விசாரணை குழு. லோக்சபாவில் வெடிக்கப் போகும் அதிரடி மோதல். வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி எப்போதுமே பாகிஸ்தானுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகிறார். அதன் காரணமாகவே ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் குறித்து அவர்களாக அவ்வப்போது பாராட்டு மடல்களும் வாசித்து வருகிறார்கள். ராகுல் காந்தி மட்டுமின்றி பல காங்கிரஸ் புள்ளிகளும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் புள்ளிகளுக்கு ISI அமைப்புடன் கூட நெருக்கம் இருப்பதாக தொடர்ந்து மத்திய பாஜக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இவர்கள் பாஜக அரசுக்கு எதிரான பல விஷயங்களை அவ்வப்போது பாகிஸ்தானுக்கு பாஸ் பண்ணுவதாகவும் கூறப்படுகிறது. அதோடு ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் அமைச்சர்களுடன் ராகுல் காந்தி நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் மூலம் ISI தீவிரவாதிகள் அவரிடம் நெருக்கமாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டினார்கள். இந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் பணியில் தற்போது அசாமில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதாவது தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உட்பட அசாமிலும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தற்போது அசாமில் பாஜக ஆட்சி நடக்கிறது. அங்கு ஹிமந்த் பிஸ்வ சர்மா முதலமைச்சராக இருக்கிறார். இந்த நிலையில் அசாமில் பாஜக தேர்தல் பிரச்சாரங்களை அதிரடியாக தொடங்கியிருக்கிறது. நேற்று அங்கு நடந்த பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் MP கௌரவ கோகோய் என்பவர் மீது அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா ஒரு அதிர்ச்சி குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார். அதாவது கௌரவ கோகோயின் பாகிஸ்தான் தொடர்புகள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இதுகுறித்து மத்திய விசாரணை முகாமை விசாரிக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். அதோடு கோகோவின் மனைவி எலிசபெத்தும் பாகிஸ்தானுடன் இந்திய நாட்டின் ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார். இதுகுறித்த அறிக்கை ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இவர் பாகிஸ்தானின் உளவு அமைப்பாளர் ISIயுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகிறார். இதுகுறித்த தகவல்கள் ஏற்கனவே வெளியான நிலையில் விசாரணைக்கு அசாம் அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது. அந்த அறிக்கையை சமீபத்தில் மாநில அரசுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை அடுத்துதான் இந்த குற்றச்சாட்டு குறித்து மத்திய முகாமை எலிசபெத்திடம் விசாரிக்க வேண்டும் என்று ஹிமந்த் பிஸ்வ சர்மா மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதோடு தேசிய பாதுகாப்பின் வெளிப்படைத்தன்மை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய விசாரணை ஏஜென்சி தலையீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த எலிசபெத் இந்திய ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயிடம் லீக் அவுட் செய்ததாக 44 பக்க SID அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதையடுத்து இந்த எலிசபெத் பாகிஸ்தான் உளவு நிறுவனத்திடமிருந்து சம்பளம் பெற்றதற்கான பரிவர்த்தனை ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறது. இவர் தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டு 9 முறை பாகிஸ்தானுக்கு பயணம் செய்துள்ளார். அந்த வகையில் இந்திய ரகசியங்களை இவர் அவ்வப்போது பாகிஸ்தான் நிறுவனத்திற்கு கொடுத்து வருவது உறுதியாகி இருக்கிறது என்று கூறியிருக்கும் ஹிமந்த் பிஸ்வ சர்மா, இந்த எலிசபெத் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியும் பல தகவல்களை பாகிஸ்தானுக்கு கசிய விட்டு வருகிறார். ஏற்கனவே பாகிஸ்தான் அமைச்சர்கள் மட்டுமின்றி ISI அதிகாரிகளுடன் ராகுலுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கும் நிலையில் அது குறித்து இந்திய அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டதால் இப்போது அவர் நேரடி தொடர்பை நிறுத்திவிட்டார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான பிறகு தன்னை தீவிரமாக இந்திய புலனாய்வு படை கண்காணிக்கும் என்பதால் அதற்காகவே இந்த எலிசபெத்தை ராகுல் காந்தியும் பயன்படுத்தி வந்துள்ளார். அதனால் இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் என்றும் ஹிமந்த் பிஸ்வ சர்மா வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது இந்திய பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுடன் இந்தியா மீண்டும் வர்த்தக ஒப்பந்தம் போட்டுள்ளது. ஆனால் அதற்கு எதிராக மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் MPகள் கொடிபிடித்து வருகிறார்கள். மோடியை கூட தாக்குவதற்கு எதிர்க்கட்சிகளின் பெண் MPகள் திட்டமிட்டதாக மக்களவையில் பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போது அசாம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் கோகோ என்பவரின் மனைவி எலிசபெத் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்திய ரகசியங்களை அனுப்பப்பட்டதாகவும் அதில் ராகுல் காந்தியும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு தகவலையும் அசாம் மாநிலத்தின் பாஜக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த செய்தி அடுத்து டெல்லி அரசியலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இதுகுறித்த கேள்விகளை பாஜக MPகள் மக்களவையில் எழுப்பி ராகுல் காந்திக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. திமுகவின் அதே ஆயுதத்தை கையில் எடுங்கள், அப்போதுதான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். தமிழக பாஜகவிலிருந்து டெல்லிக்கு பறந்த அதிரடி செய்தி. என்ன ஆயுதம் தெரியுமா?
தமிழ்நாட்டில் உள்ள திமுக தங்களை போன்ற ஒரு நேர்மையான கட்சி உலகிலேயே இல்லை என்று பேசுவார்கள். ஆனால் திரைக்கு பின்னால் அவர்கள் செய்வது எல்லாமே நேர்மைக்கு புறம்பாகத்தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் திமுக தேர்தல் நேரங்களில் ஜனநாயகத்துக்கு விரோதமாகவே செயல்படுவார்கள். குறிப்பாக தற்போது சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த ஒரு மாத காலமாகவே தமிழ்நாடு முழுக்க திமுக நிர்வாகிகளை அந்தந்த ஏரியா மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்க தொடங்கிவிட்டார்கள். அந்த பரிசு பொருட்களில் மு.க. ஸ்டாலின், உதயநிதியின் புகைப்படங்களும் ஒட்டப்பட்டுள்ளன. இதேபோல்தான் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள். இதை ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக செய்து வருகிறார்கள். அதிலும் இந்த முறை தமிழக சட்டமன்ற தேர்தல் 4 முறை போட்டியாக வெடித்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் பணத்தை வாரி இறைப்பதற்கு திமுக திட்டமிட்டு வருகிறதாம். இதற்காகவே கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் கொள்ளையடித்த மொத்த பணத்தையும் தேர்தல் நடக்கும் போது பொதுமக்களுக்கு பட்டுவாடா செய்வதற்கு திமுக புள்ளிகள் தயாராகி கொண்டு வருகிறார்களாம். இந்த நிலையில்தான் போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்த அவர்கள் எடுக்கும் அதே ஆயுதத்தை நாமும் எடுக்க வேண்டும் என்று பாஜக மேலிடத்திற்கு தமிழக பாஜக நிர்வாகிகள் சிலர் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து கமலாலயத்தில் வெளியாகியுள்ள செய்தியில், தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்தவரை எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், வார்டு செயலாளர் என நிர்வாகிகளை நியமிப்பதோடு அவர்களுக்கு பெரிய அளவில் பணம் கொடுத்து கவனிப்பார்கள். அதனால் அவர்கள் தேர்தலில் முழு வீச்சில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் மூலமே ஒவ்வொரு ஏரியா வாக்காளர்களுக்கும் பணம் கொடுக்க வைப்பார்கள். ஒவ்வொரு வீட்டில் எத்தனை ஓட்டுகள் உள்ளன என்பதை கணக்கிட்டு இவர்கள் மூலமே பணம் செல்லும். இப்படித்தான் திமுகவுக்கு ஓட்டுகள் கிடைத்து வருகிறது. வரப்போகிற தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் பணம் பட்டுவாடா செய்ய திமுக திட்டமிட்டு வருகிறது. என்னதான் இதை தடுக்க மத்திய அமைப்புகள் களத்தில் இறங்கினாலும் அதையெல்லாம் மீறி திமுகவினர் பணத்தை இறக்கி விடுவார்கள். இதில் அவர்கள் கரை கண்டவர்கள். அதனால் தமிழகத்தில் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் மக்கள் கூட அவர்கள் கொடுக்கும் இந்த பணத்தை வாங்கியதும் மனம் மாறி விடுவார்கள். அதிலும் இந்த முறை தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி வெடிப்பதால் கடந்த தேர்தலை விட மிகப்பெரிய அளவில் திமுக பணத்தை வாரி இறைக்கும். அதனால் திமுக பாணியில் பாஜகவும் களமிறங்க வேண்டும். அப்போதுதான் மக்களின் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற முடியும். அதற்கு பாஜக மேலிடம் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்களாம். ஆனால் ஒரு தரப்பினர் இப்படி பாஜக மேலிடத்திற்கு கடிதம் எழுதினாலும் இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளோ இதுபோன்ற ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறையை திமுக செய்தாலும் பாஜக ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நாட்டுப்பற்று மிக்கவர்கள் தான் பாஜகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள். இப்போது வரை பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுத்ததில்லை. அப்படி இருந்தும் ஒரு சில எம்பிகள் மட்டுமே பாஜகவுக்கு இருந்த நிலையில் இன்றைக்கு மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு பாஜக இந்தியாவில் வளர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் பாஜகவிடம் மக்கள் நல்ல ஆட்சியை தான் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் அதை செய்தாலே போதுமானது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை இழுக்க வேண்டாம். திமுகவை போன்ற சீப்பான இந்த அரசியலை ஒருபோதும் பாஜக கையில் எடுக்கக்கூடாது என்று தங்கள் சார்பில் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவை போன்று நாமும் இறங்கி அடிக்க வேண்டும் என்று பாஜகவின் சில புள்ளிகள் கூறினாலும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியலை பாஜக கையில் எடுக்கக்கூடாது என்று ஒரு சாரர் அதற்கு எதிர்கருத்தும் வெளியிட்டு வருகிறார்கள். என்றாலும் இந்த விவகாரத்தில் பாஜக தமிழ்நாட்டில் அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுத்து அடித்து ஆடப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.